வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்ன்ட்டு கர்ண பரம்பரையாக ஒரு குடும்பத்துக்கே சொந்தமான கிராம அதிகாரி அந்த பதவியெல்லாம் எடுக்கிறார் அவர். அதை தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது. ஏன்னா ஆக்சுவலாக அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் அமைத்த ஒரு கமிஷனுடைய பரிந்துரையின் பேரில் தான் அவர் அதை செய்கிறார். அது அவர் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவர் தான் இறுதியில் வெல்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான மாற்றம் பல கிராமங்களில் அந்த பொறுப்புக்கு வர முடியாத தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்டோர், அந்த குடும்பங்களிலிருந்து ஒரு ஜனநாயக பரவல் நடந்தது, அதிகார பகிர்வு நடந்தது. இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்தா தான் அது தலைமுறையாக வர கருணம். ஒருத்தர் இருப்பார், அவங்க அந்த அப்பா மறைஞ்ச பிறகு அவருடைய பிள்ளை அந்த கருணம்ன்ற பதவியை எடுத்துக்குவார். அதை முதல்ல பண்ணார். அவருக்கு அது ஒரு பெரிய விஷனரியாக இருந்தார். அவருக்கு அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை அவர் டிஃபெண்ட் பண்ணும்போது சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, இது திமுக அரசு அமைச்ச கமிஷனுடைய பரிந்துரை தானே அப்படின்லாம் அவர் சுட்டி காட்டுறார்.